காஞ்சிபுரம் பச்சையப்பன் மேல்நிலைப் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்டத்தின் கீழ் தேனம்பாக்கம் ஏரிக்கரையில் பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். காஞ்சிபுரம் பச்சையப்பன் மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் காஞ்சிபுரம் அடுத்த தேனம்பாக்கம் ஏரிக்கரையில் 1000 பனை விதைகளை நட்டனர். இதில் பச்சையப்பன் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஏகாம்பரம், நாட்டு நல பணித்திட்ட மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ், பச்சையப்பன் மேல்நிலைப்பள்ளி திட்ட அலுவலர் சுமித்ராபாய் மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் பனை மரத்தின் சிறப்பு குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். இது குறித்து நாட்டு நல பணித்திட்ட மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் கூறுகையில், பச்சையப்பன் மேல்நிலைப்பள்ளியின் சார்பில் தேனம்பாக்கம் பகுதியில் இன்று நடைபெற்றது. இதில் 5ஆம் நாள் நிகழ்வாக 1000 பனை விதைகள் கிராமத்தை சுற்றியுள்ள ஏரிக்கரை பகுதியில் நடுவதற்காக தன்னார்வ தொண்டு மாணவர்களும் திட்ட அலுவலர் திருமதி எம் சுமித்ராபாய் அவர்களும் சேர்ந்து இப்பகுதியில் 1000 மரக்கன்றுகளை நட்டனர். இது குறித்து பச்சையப்பன் மேல்நிலைப்பள்ளி திட்ட அலுவலர் சுமித்ராபாய் கூறுகையில், பின்னாடி மழை காலத்துலயும் இந்த ஏரியில உள்ள மண் அரிப்பை தடுக்கும், இயற்கை சூழல் பாதுகாக்கப்படும். இதெல்லாம் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்தோங்க. பனை விதைகள் நடுவதால் மண்ணரிப்பு தடுக்கப்படும் என்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் என மாணவர்கள் தெரிவித்தனர். ஆயிரக்கணக்கான பனை விதைகளை நாங்கள் நட்டோம். அதனால் மண்ணரிப்பை தடுக்க முடியும், இயற்கை வளங்களும் காப்பாற்றப்படும். இதனால் அனைத்து மாணவர்களும் அனைத்து பள்ளிகளிலும் ஏரிக்கரையில் குளங்கோரலில் உள்ள இடத்தில் பனக்கன்றுகளை மற்றும் தென்னை மரங்களை நடுத்தால் இயற்கை வளம் பாதுகாக்கப்படும். இன்னைக்கு 5வது நாள் தினமாக பனை விதை ஏரிக்குளம் மூலமாக நடைபெற்றிருக்கிறது. இதில் இப்போ மரத்தை வளர்த்தா நலத்தை காப்பாற்றலாம், சுற்றுச்சூழல் பாதிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 1000 பனக்கன்றுகள் நட்டு இருக்கிறோம். டிடி தமிழ் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.